நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமென். நான் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஹalleluya. நேற்று தினத்தில் ஆண்டவர் அபரிதமாய் அந்த முதல் வருட ஆராதனையை ஆசீர்வதித்தார் இல்லையா? ஸோ அநேகருக்கு எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருந்தது. ஹalleluya. அதனால நாம கண்டினியூஷன் அந்த மனவாட்டியை குறித்தும் சபையை குறித்தும் நாம பார்த்துட்டு வந்துருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சாரா ரெபேக்காலும் சபையும், அடுத்தது ஏவாளும் சபையும், அடுத்தது லேயாள் ராக்கேல் மற்றும் சபை, அதை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு ரூத்தும் சபையும். ஹalleluya. ரூத். ஹalleluya. ரூத் யாருங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நகோமியோட மருமகள். கரெக்ட். எந்த ஊர் பொண்ணு? மோவாபிய ஸ்திரீ. ஹalleluya. நல்லா கவனிங்க. இந்த ரூத் ஒரு புறஜாதி பெண். நல்லா கவனிங்க. இவ்வளவு நாள் நம்ம பார்த்த சாராளா இருக்கட்டும், ரெபேக்காலா இருக்கட்டும், ஏவாள் எந்த ஜாதி நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் லேடி. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே லேயாள் ராக்கேல் எல்லாம் வந்து ஒரு ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியிலிருந்து பிறந்த பெண்கள். ஸோ அவங்களை வந்து நம்ம மனவாட்டியா சபையா குறித்து பேசும் பொழுது ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் மோவாபிய ஸ்திரீகள், மோவாபிய மக்களை இஸ்ரவேல் ஜனங்கள் வெறுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீட்டான காரியமாய் மோவாபியர்களும் அம்மோன் புத்திரர்களும் இருந்தாங்க. யார் இந்த மோவாபியர்கள் அம்மோன்கள் அப்படின்னா, இந்த ரெண்டு புத்திரர்கள் யார் அப்படின்னா, லோத்துக்கு பிறந்த பிள்ளைகள். ஒரு தவறுதலாய் லோத்துக்கு பிறந்த பிள்ளைகளுடைய வம்ச வரலாறு தான் இந்த மோவாபிய புத்திரர்களும் அம்மோன் புத்திரர்களும். ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிற காரியங்கள் இருக்கிற ஒரு சாதி இந்த மோவாபும் அம்மோனும். பாருங்க, ஆனா இந்த ரூத் கிட்ட நிறைய ஒரு நல்ல குணங்கள் இருக்குது. அவர் மோவாபிய ஸ்திரீயா இருந்தாலும் நிறைய நல்ல குணங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, கொடுத்துட்டு வருகிறார். அவள் எப்படி ஒரு மனவாட்டி சபைக்கு உதாரணமாக இருக்கிறாள் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரூத் 1ஆம் அதிகாரம். எல்லாமே ரூத் தான், 4 அதிகாரம் தான். எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. 16ஆம் வசனம் 16. அதற்கு ரூத், நானுமே பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். கரெக்ட். இப்போ பாருங்க, இந்த மோவாபியருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்ததா இருக்கிறது. எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு நாள் உலகத்துல இருந்தோம், அந்த உலகத்தை விட்டு வெளியே வந்து இப்போ ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். ஒரு நாள் எங்கேயோ சேற்றில சகதியிலோ மோவாபிய கூட்டத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தோம். ஆனா இப்போ ஆண்டவருடைய ரட்சிப்பண்டையில போவாசுக்காக எதிர்நோக்கி நாம காத்து கொண்டிருக்கிறோம். எல்லா மெசேஜுக்கு முன்னாடி நான் ஒரு கண்டிஷன் தருவேன். என்னன்னா, மணவாளனை நீங்க இயேசுவோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். மணவாட்டியை மட்டுமான பாயிண்ட் எடுத்துக்கோங்க, மணவாளனை இயேசுவோட கம்பேர் பண்ணாதீங்க. ஆனா இங்க இந்த ரூத் புஸ்தகத்துல மாத்திரம் இந்த போவாசை நம்ம இயேசுவோட கூட சேர்ந்து என்ன பண்ணலாம், அதை கம்பேர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, புறஜாதிக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, மனவாட்டி ஸ்தானத்தையே கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மனவாட்டி ஸ்தானத்தை கொடுக்கல, புறஜாதிக்கு தான் மனவாட்டி ஸ்தானத்தை கொடுத்தாரு. அதனால இங்க போவாசை நீங்க டைரக்டாவே இயேசுக்கு நீங்க கம்பேர் பண்ணி அதனுடைய உவமைகளை நீங்க என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, இந்த ரூத்துக்கு இருக்கிற முதல் குட் குவாலிட்டி, ஒரு சபைக்கு இருக்க வேண்டிய குட் குவாலிட்டி, போவாஸ்லாம் அப்புறம் நெக்ஸ்ட். ஆனா அதுக்கு முன்னாடியே அவளுக்கு இருந்த குவாலிட்டி என்ன அப்படின்னா, மற்ற உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சபையா நம்ம இருக்கணும். அதாவது நமக்குள்ள, நம்ம சபைக்குள்ள இருக்கிற உறவுகள், நம்ம சபைக்குள்ள மனவாட்டியா இருக்கிற நாம் கூட இருக்கிறவர்களுக்கு முக்கியத்துவத்தை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். பாருங்க, இந்த இடத்துல பெரிய மருமகள் விட்டுட்டு போயிடுறா. ஆனா இந்த ரூத் சொல்றா, நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ரூத்துக்கு மோவாப்ல ஆள் இல்லாமலாம் இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, உங்களுடைய தகப்பன் அன்னைக்கு நீ போ இருக்கிறாங்க. யாரும் மோவாப்ல ரூத்துக்கு
இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க போகணும்னா போயிருக்கலாம். ஆனா செலக்ட் பண்ண இடம் பாருங்க, மாமியாரோடு கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. ரொம்ப கஷ்டமான உறவுங்க மாமியார் மருமகள். அதனாலதான் இந்த ரூத்தை இன்னைக்கு வரைக்கும், இப்போ சப்போஸ் மாமனார் இருந்தான்னு வச்சுக்கோங்க, இல்லை வேற யாரோ ஒரு வளர்ப்பு சித்தப்பா பெரியப்பா யாரு கூட வேணா மிங்கிள் ஆயிடலாம். ஆனால் மாமியாரும் மருமகளும் மிங்கிள் ஆகுறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அப்போ சொல்ற மணவாட்டி சபைக்கு ஒரு உதாரணம், நீ எது கடினம்னு நினைக்கிறியோ, எது முடியாதுன்னு நினைக்கிறியோ, அந்த காரியத்தில் நீ அன்பு செலுத்த ஆரம்பி. சபைக்கு ஆண்டவர் சொல்லி இந்த ரூத்தின் மூலமாய் மணவாட்டி சபையாகிய நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எது உலகத்தால முடியாது, இந்த காரியம் செய்யவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்களோ அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அந்த காரியத்தை செய்வதற்கு ரூத் என்ன பண்ண, தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அதே மாதிரி ரூத் 1:22 பாருங்க, இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். பாருங்க, என்னதான் நம்ம மோவாப்ல ஒரு நாள் இருந்தாலும், நம்ம மணவாட்டியா எங்கதான் ஒரு இடத்துல ஒரு பாவ சேற்றுல வீழ்ந்து கடந்தாலும், என்றைக்காவது ஒரு நாள் பெத்லகேமுக்கு நம்ம என்ன பண்ணணும், வந்தாகணும். இந்த ரூத் மோவாபிய ஸ்திரீ, மோவாபில இருந்தாலும் ஒரு நாள் பெத்லகேமுக்கு என்ன பண்ணா, வந்தா. பெத்லகேமுங்கிறது என்ன அப்படின்னா, ஏசப்பா பிறந்த ஒரு ஊரு, தாவீதோட ஊரு. ஸோ எந்த மோவா பிறந்திருந்தாலோ அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. நம்ம எந்த ஜாதியில பிறந்திருக்கோம் அதை பத்தி கவலை கிடையாது. பிறக்கும் போது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தோமா தெரியாது. நான் பிறக்கும் போது கத்தோலிக்க நான் பிறந்தேன், அதுக்கப்புறமா என்னாச்சு, இப்படி நான் வளர்ந்து இப்படி வந்திருக்கிறேன். ஆனா ஒரு நாள் நாம பெத்லகேமுக்கு வந்தே ஆகணும். சபை என்னைக்குமே மோவாப்ல இருந்திருக்க கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் பெத்லகேமுக்கு வரணும். நீ எப்போ பெத்லகேமுக்கு வரியோ அப்போதான் வசனம் சொல்லுது, வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். இது அப்படியே ரிவர்ஸ்ல நம்ம எடுத்தோம்னா, அவர்கள் பெத்லகேமுக்கு வந்த போது வார்கோதுமையின் அறுப்பு துவங்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்ப இந்த மணவாட்டி சபை எப்போ நீ பெத்லகேம் பக்கம் திரும்புறியோ, எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கம் திரும்புறியோ, அப்போ வார்கோதுமையின் அறுப்பு ஸ்டார்ட் ஆகும். ஹல்லேலூயா. வார்கோதுமையின் அறுப்புனா நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைக்கிற ஆத்துமாக்கள், இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நாம பெத்லகேமுக்கு திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பாருங்க, ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே போற்றினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல்நிலம் எலிமெலேக்குக்கு வம்சத்தானாகிய போவாசுடையதாய். பாருங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்குது அப்படின்னா அது தற்செயலாய் நடந்துடுது. ஆனா அது தற்செயலாய் நாம யோசிக்கிறோம், ஆனா ஆண்டவர் அதை பிளான் பண்ணி செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ரூத்துடைய வாழ்க்கையில தற்செயலாய் அவள் போய் பொறுக்கிக் கொண்டிருந்த நிலம் போவாசுடைய நிலமாய் இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க எடுக்கிற நிலம் போவாசுடைய நிலம் இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எடுக்கிற இடம் போவாசுடைய நிலம் இல்லை. இந்த வீட்டில் இருக்கிறவங்க எடுக்கிறவங்க நிலம் போவாசுடைய நிலம் இல்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் தற்செயலாய் போவாசுடைய நிலத்துல பொருள் வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சபை ஆண்டவர் ரூத்தை தேர்ந்தெடுத்ததுனால நம்ம சொல்றோம் தற்செயலா நடந்தது, ஒரு லக்கா என்னாச்சு, ஒரு லக்குங்க. இதெல்லாம் கிடையாதுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவருக்குள்ளா இருக்கும் பொழுது, நான் மனவாட்டியா இருக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில எல்லாமே அவருடைய பிளான் படி தான் என்ன ஆகுது, போய்கொண்டு. யோசிச்சு பாருங்களேன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு நிலத்துல இருக்கிறோம், ஆனா நாம இயேசு கிறிஸ்துவோட நிலத்துல இருக்கோம். நம்ம அதை அவளுக்கு தெரியாது, ரூத் வந்தது தெரியாது, ரூத்துக்கு போவாஸ்னு ஒரு ஆள் இருக்கானே தெரியாது. ஆனால் நம்முடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு வேற ஒரு நிலத்துல இருக்காங்க. நம்முடைய ரொம்ப சொந்தங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருங்கின சொந்தங்கள் வேற ஒரு நிலத்துல இருக்கிறாங்க.
ஆனால் நம்மள ஆண்டவர் போவாசுடைய நிலத்துல கரெக்டாக என்ன பண்ணியிருக்காரு, கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இது தற்செயலா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா, ஆனா இது ஆண்டவருடைய அநாதி தீர்மானங்க. அடுத்தது பாருங்க, அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம். வசனம் நல்லா தெளிவா சொல்லுது, அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம். நேரிட்ட அப்படின்னா ஒரு ஹேப்பன், அதாவது ஒரு நடந்த, அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம். தமிழ் அந்த டிரான்ஸ்லேஷன் எதுல இருந்து எடுத்தாங்கன்னு தெரியாது. அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம், அவளுக்கு நேரிட்ட அந்த வேலை. இப்ப நான் யோசிக்கிறேன் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நேரிட்ட அந்த ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில நேரிட்ட அந்த வேலை, நம்முடைய வாழ்க்கையில நேரிட்ட அந்த ஒரு சந்திப்பு, நம்முடைய வாழ்க்கையில நேரிட்ட ஒரு திருமணம், நம்முடைய வாழ்க்கையில நேரிட்ட எல்லா காரியங்களும் தற்செயலா நடக்கல. நாம் ஆண்டவருடைய மனவாட்டியா ரூத்தை போல இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அது தற்செயல் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே லக்கோ இல்லை எதுவுமே தற்செயலாய் நடந்தது என்பது கிடையாது. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பாருங்க, ஒன்ஸ் நீங்க அந்த நிலத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, சபை முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு போவாசுடைய நிலத்துக்குள்ள வரணும். ரூத் நமக்கு என்ன ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, போவாசுடைய நிலத்துக்குள்ளாய் நாம வர வேண்டும். போவாசுடைய நிலத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா 8ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. பாருங்க, ஃபர்ஸ்ட் 8ஆம் வசனத்துல போவாஸ் சொல்றாரு, பொறுக்கிக் கொள்ள வேறே வயலுக்கு போகாத. மனவாட்டி சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் கட்டளை, இந்த இடத்துல முக்கியமான கட்டளை போவாஸ் சொல்றாரு, நீ வேற வயலுக்கு தயவு செஞ்சு என்ன பண்ணிடாத, போயிடாத. வேற வயல்ல ஒருவேளை உனக்கு ஃப்ரீயா என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஃப்ரீயா எல்லா காரியத்தையும் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். எக்ஸ்ட்ராவா கொடுக்கலாம். படிப்படியா அளந்து என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஆனா போவாஸ் சொல்றாரு, நீ அந்த வயலுக்கு போகாத. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 9ஆம் வசனத்துல, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிடு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலைக்காரருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யாருமே நம்மளை என்ன பண்ண முடியாது, தொட முடியாதுங்க. கண்ணின் கருமணியை போல என்ன பண்றாரு ஆண்டவர், காத்து கொண்டு வர்றாரு. யாருமே தொட முடியாது அப்படின்றார் மனவாட்டி சபையை. அடுத்தது 2ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 2, 10, 11. அப்பொழுது அவர் தரையிலே முகக்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாராக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. பாருங்க, நம்ம நிறைய நேரங்களில் யோசிக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம பத்தி என்ன தெரியும், ஆண்டவருக்கு நம்முடைய காரியங்கள் என்ன தெரியும், ஆண்டவர் நம்மை குறித்ததான காரியங்களை தெரிந்து வைத்திருக்கிறாரா அப்படின்லாம் நம்ம நிறைய நேரங்களில் யோசிக்கிறோம். ஆனா இங்க பாருங்க, ஒருவேளை ரூத்துக்கு போவாச தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த போவாசுக்கு ரூத்துடைய காரியங்களை, எல்லா காரியங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாருங்க. வசனம் சொல்லுது, அப்ப நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உங்களுடைய கண்களில் தயை கிடைத்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்ற பதில், உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் கதவு சாத்தி மாமியாருக்காக செய்தது முதலாவது ஒரு காரியம். நான் சொன்ன ஏற்கனவே இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான காரியத்தை ரூத் என்ன பண்ணிருக்கா, செஞ்சிருக்கிறா. மாமியாருக்காக செய்த காரியத்தை போவாஸ் என்ன பண்ணா, அறிந்து வைத்திருக்கிறார். போவாஸ் சாதாரணமானவர் இல்லைங்க, அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு ஆள். நம்ம யோசிக்கிறோம், ஒரு சின்ன ஒருத்தர்கிட்ட ஒரு அன்பு காட்டுறது எப்படி ஆண்டவரை இம்பாக்ட் பண்ணும். ஒரு சாதாரண ஒரு சொந்தக்காரங்க கிட்ட, நம்முடைய நண்பர்கள் கிட்ட, நம்முடைய மாமியார் கிட்ட, நாத்தனார் கிட்ட, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இப்படி
அன்பு காட்டுறது எந்த அளவுக்கு வந்து ஆண்டவரை இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன அன்பு, நாம செலுத்துகிற அன்பு ஆண்டவரை என்ன பண்ணும்? எல்லாம் இங்க பாருங்க, ஆண்டவரை நம்ம பக்கம் திரும்ப வைக்கும். அல்லேலூயா. பாருங்க, இந்த கீழ்ப்படிதல், ஒரு சாதாரண கீழ்ப்படிதல், ஒரு பெரியவங்களுக்கு கீழ்ப்படிதல். அவர் சொல்றாரு, நீ போமா, 2 பேரும் என்ன பண்ணுங்க, நீங்க போங்க. 2 மருமகளையும் பார்த்து சொல்றாங்க, இதுக்கு மேல என்னிடத்துல இருந்து பிள்ளைங்க நீங்க எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவன் என்ன பண்ணிடுறா, போயிடுறா. ஆனா இவ கீழ்ப்படுகிறா. வசனம் தெளிவா சொல்லுதுங்க, மாமியாருக்கு செய்ததும், அதாவது நீ எந்த கடினமான சூழ்நிலை, முடியாத காரியத்தை ஒன்று செஞ்ச, அடுத்தது நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ஆண்டவருக்கு நாம செய்யற காரியங்கள் எல்லாமே தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, சின்ன டம்ளர் தண்ணி ஆண்டவருக்கு கொடுத்தா கூட அதே ஆண்டவர் என்ன பண்றாரு, கணக்குல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ரூத் செய்த காரியங்கள், ஒருவேளை நினைச்சிருக்கலாம், யார் பார்த்தா, ரூத்துக்கும் நகோமிக்கும் நடந்த விஷயத்தை யார் பார்த்தா? இருந்தது ஓர்பால் மட்டும் தான் என்ன பண்ணா, பார்த்தா. அவளும் போயிட்டா. ஆனா இந்த விஷயம் போவாஸ் வரைக்கும் என்ன இருக்குது, போயிருக்கு. ஒரு மாமியாரும் மருமகளும் சேர்ந்து அங்க இருந்து இங்க வராங்க. இந்த மருமகளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இங்க அவளுக்கு ஒருவேளை மோவாப் தேசத்துல இருந்து தான் அவங்க சொந்தக்காரங்க இருந்திருக்காங்க. ஆனா பாரு, வெறும் இந்த மாமியாரை நம்பி இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கிறா, இங்க வந்திருக்கிறா. அப்படியே தீரா விஷயம் என்ன பண்ணுது, அறுபது மனவாட்டி சபை அப்படிதான் இருக்கு. உலக யோசிக்க, இவனை நேசிப்பாங்களா, இவனை நேசிப்பாங்களா? நம்ம மனவாட்டி சபையா இருக்கணும்னா யாரெல்லாம் நேசிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் நேசிக்கவே முடியாது, நான் இந்த உலகத்துல வந்து அவங்களை என்னால நேசிக்கவே முடியல, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்களை நேசிச்சீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ செஞ்சதை நான் அறிஞ்சிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செஞ்சதை நான் அறிந்திருக்கிறேன். அது பெருசா நம்ம போஸ்டர் ஒட்டி பண்ண வேண்டியது இல்லைங்க, பெருசா படம் போட்டு நம்ம காட்ட வேண்டியது இல்லை. ரகசியமாய் நாம காட்டுகிற அன்பு, அது உண்மையாய் நம்ம மனதிலிருந்து காட்டுகிற அன்பு ஆண்டவரை அறிய வைக்கும். ஆண்டவருக்கு அந்த காரியம் எப்படியாவது என்ன பண்ணுவோம் தெரிஞ்சிட. ஆண்டவருக்கு மறைவா எதுவுமே இருக்காதுங்க. பாருங்க 2ஆம் அதிகாரம் 15-16. அவர் கதிர் பொறுக்கிக் கொள்ள இருந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். நம்ம நினைக்கிறோம், நமக்கு கிடைத்த வேலை, நமக்கு கிடைத்த பணம், இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு, நம்ம படிச்சு, நம்மளுடைய டேலண்ட்ல நம்ம இன்டர்வியூ கிளியர் பண்ணி நாம வேலைக்கு போயிருக்கோம். ஆனால் வசனம் சொல்லுது, அது போவாஸ் சொல்லி விட்டுருக்க, கொஞ்சம் என்ன பண்ண, இல்லை சிந்தி விடு, போனா போட்டோம் பொறுக்கிக்கிட்டோம். நம்மளுக்கு கிடைச்ச ஆப்ஷன்ஸ், நமக்கு கிடைத்த வீடு, நமக்கு கிடைத்த காரியங்கள்லாம் போனா போட்டோம்னு போவாஸ் என்ன பண்ணது, சொன்னது. பொறுக்கிக்கிட்டோம், கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கீழே தூக்கி போடுங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, யூதர்களுக்கு தான் ஒரிஜினல் சாப்பாடு, புறஜாதிக்கு கீழே சிந்திர துணிக்கை தான். அதை வைத்து தான் கானானிய ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட கேட்டா, கீழே விழுகிற துணிக்கையிலே நாய்க்குட்டிகள் தின்னுமே. நியாயப்பிரமாணத்திலேயே இருக்குது, சிந்தினதை என்ன பண்ணக்கூடாது, பொறுக்கக்கூடாது. திக்கற்றவர்களும் பரதேசிகளும் அதை என்ன பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க. அப்போ நாம யூதர்கள் கிடையாது. நமக்கு கிடைத்திருக்கிற எல்லா நல்ல காரியங்களும் போவாஸ் பார்த்து சொன்னதுதான், அவளை ஈனம் பண்ணாதீங்க, அவளை என்ன பண்ணுங்க, சிந்துறத ஒருங்க சொல்லுங்க. அப்ப இந்த மனவாட்டி சபை ஒண்ணு யோசிக்கணும், நம்ம எதையுமே நாமளா நம்முடைய தாளந்துல எதையுமே பெற முடியாது. இப்ப இன்னைக்கு ஆந்திரா போறோம் அப்படின்னா ஆண்டவர் சிந்த சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஓ அந்த ஆப்ஷன் எடுத்துட்டு நீ போ, அவ்வளவுதாங்க. நம்முடைய தகுதி அவ்வளவுதான். அதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சிந்திர காரியங்களை நாம தவறாம எடுத்துக்கிட்டு அந்த காரியத்தை நாம பயன்படுத்த, என்னைக்குமே நான் என்னுடைய உழைப்புல வந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா
அந்த ரூத் அந்த நேரத்திலேயே அவன் தகுதி என்ன பண்ணியிருப்பான், விளங்கிருப்பாங்க. ஸோ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் சிந்துப்பா, சௌந்தருக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இந்த நிலத்துல கொஞ்சம் சிந்தி விடுங்க, சௌந்தர் எடுத்துட்டு போட்டோம், ஜெஃப்ரி கொஞ்சம் சிந்தி விடுங்க, எடுத்துட்டு போட்டோம். இப்படி வந்தது தான் இந்த மணவாட்டி. அதாவது இவ்வளவு நாள் பார்த்த யூதர்களுடைய மணவாட்டி வேற, இந்த காரியம் மோவாபிய ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம பார்த்து இருக்கிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட்ல சொன்னா நான் மறுபடியும் சொல்றேன், ஏன்னா இஸ்ரவேலர்களுக்கு இவங்களை கண்டாலே பிடிக்காதுங்க. சமாரியர்களையே வந்து இவங்க பேச மாட்டாங்கன்னு வசனம். எப்போ இயேசு கிறிஸ்து காலத்திலேயே சமாரியர்களோட என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்போ மோவாபியர்களோட யோசிச்சு பாருங்க. ஆனா அப்பேற்பட்ட மோவாபிய பெண்ணை நேசிப்பதற்கு போவாசால் மாத்திரம் தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நாம நம்மளை நேசிப்பதற்கு வேற எந்த காரியத்தாலும் முடியாதுங்க. நான் அதான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். நான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாதே. பாருங்க, இங்க சபைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். நீ தரித்திரனும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததுதான். இங்க ரெண்டு கான்ட்ரடிக்டரியான காரியங்களை பேசுறாங்க. தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களை பிறகு போகாததுனால். ஒண்ணு எனக்கு இது புரியல, என்ன விஷயம் அப்படின்னா, ஒண்ணு பணத்தை ஆசைப்பட்டா ஐஸ்வர்யவான்கள் பின்னாடி போகல அப்படின்னு. ஆனா பாருங்க, இங்க சொல்றாரு, உனக்கு வாலிபன் மேல பிரியம் இல்லை. அதாவது இந்த உலகத்தின் மேல, இச்சைகளின் மேல அந்த பிரியம் இல்லை. ஒருவேளை தரித்திரனோ ஐஸ்வர்யவானோ நீ வாலிபரின் பிறகே என்ன பண்ணல, போகல, நீ என்ன தேடி வந்துட்ட. இப்போ மணவாட்டி சபை ஒரு உலக இச்சைகளை நாடியோ இல்ல வந்து ஒரு உலகத்தை தேடியோ, வாலிபம் அப்படின்னாலே ஒரு உலக காரியங்கள், உலக இச்சைகள், உலக பாவங்கள், சிற்றின்பங்கள், இதெல்லாம் பின்னாடி மணவாட்டி சபை என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. போவாசின் பிறகே தான் நம்ம என்ன பண்ணணும், போகணும். அவர்தான் பரம போவாஸ். ஏசப்பா பின்னாடி மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், போகணும். இப்போ ஒரு காரியம் நடக்குது. இப்போ பார்த்தோன்னா அவர் சொல்றா, நீ சுதந்திரவாளி, என் மேல் போர்வையை நீர் விரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருத்தர் இருக்கான். 12ஆம் வசனம். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். பாருங்க, இப்போதான் எப்படி வந்து மோவாப் ஸ்திரீ மணவாட்டியா மாறினா அப்படிங்கிறது நம்ம பாயிண்ட் இங்கே தான் இருக்கு. என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி போவாஸ் சொல்றாங்க. இப்போ ரூத்து, இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ரூத் புத்தகத்தின் காரியங்கள் எல்லாம் தெரியும். இவ வந்து அங்கே போயிட்டு போவாஸ் பக்கத்தில் படுத்திருக்கிறா. ஏந்திரிக்கும் போது, நைட்டு ஏந்திரிக்கும் போது பார்க்குறாரு, ரூத் படுத்திருக்கிறப்போ எதுக்கு மணி வந்தேன்னு கேட்டப்போ மாமியார் சொன்ன காரியத்தெல்லாம் சொல்றாரு. அவர் 6 மணி வார்கோதுமை கொடுத்து அனுப்பி விடுறாரு. அனுப்பி விடும்பொழுது இவர் சொல்றார், நீ என்னை திருமணம் செய்து கொள்ளும் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இல்லம்மா, என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கான். ஸோ அவன்கிட்ட நான் பேசிட்டு தான் என்ன பண்ணணும், நான் டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு போவாஸ். இது நடந்துருச்சு. அடுத்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல போவாஸ் பட்டணவாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி, எந்த சுதந்திரவாளி போவாஸ் சொல்லியிருந்தாலே ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். போவாஸே க்ளோஸ் ரிலேட்டிவ், அதை விட இன்னொரு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த சுதந்திரவாளி வந்தான், அந்த வழியாய் வந்தான். அவனை நோக்கி போய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரம் என்றான். உட்காரம் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நடந்ததை நான் சொல்றேன். நடந்தது சொல்லும் பொழுது அவர் சொல்றா, நகோமி வந்து இங்க மாதிரி வெளியே போனா, இங்க திரும்பி வந்துட்டா, அவ வந்து ஒரு நிலத்தை விற்கிறன்னு இருக்கா, அந்த நிலத்தை நீ என்ன பண்ணிக்கோ, மீட்டுக்கொள்ளு அப்படின்னு சொல்றான். அவர் ஓகே, நிலத்தை தானே மீட்டணும், நான் மீட்கிறேன். அடுத்தது 2வது ஒரு விஷயம் சொல்றாரு, நீ நிலத்தை மீட்கணும்னா அந்த வீட்டுல மரித்து போனதுனால ஆம்பளைங்கெல்லாம் அப்பொழுது போவாஸ் நகோமியின் கையில் அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில்
அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவி ஆகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டும். அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ அதை வாங்கும் பொழுது மரித்தவனுடைய சுதந்திரத்துல அவன் பேரை நினைவு கூறும்படி நீ ரூத்தை என்ன பண்ணணும், திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி போவாஸ் சொல்றார். இந்த காரியம் நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்துக்கு ஒத்த காரியம். இந்த கிட்டின சுதந்திரவாளி யார் அப்படின்னா நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தால ஒருபோதும் மோவாபிய ஸ்திரியை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. 10 கட்டளைகளாலோ இல்ல 635 கட்டளைகளாலோ இல்ல பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்திருக்கிற எல்லா காரியத்தினாலோ மோவாபிய ஸ்திரியை இஸ்ரவேல் மந்தைக்குள்ள கூட்டிக்கிட்டே என்ன பண்ண முடியாது, வர முடியாது. வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்த சுதந்திரவாளி என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும். எப்போ அது மோவாபிய ஸ்திரியை நியாயப்பிரமாணத்தால மோவாபிய ஸ்திரியை என்ன பண்ண முடியாது, மீட்க முடியாது. நியாயப்பிரமாணம் கையை விரிச்சிருச்சு. நியாயப்பிரமாணம் சொல்லுது, சவுந்தர் உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது. நான் இந்தியாவில் பிறந்தவன், நான் பெரிய ஐயர் குடும்பத்தில் நான் யாராவது இருந்துருக்கோ, நீ யாருன்னே என்னது தெரியாது. என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உனக்கு வராது, உன்னை எனக்குள்ள சேர்த்துக்கவே முடியாது அப்படின்னு நியாயப்பிரமாணம் சொல்லிடுச்சு. இப்போ இந்த மோவாபி ஸ்திரியை மீட்கிறதுக்கு வேற யாருமே இல்லை. இந்த மோவாபி ஸ்திரியை மனவாட்டியா மாத்திக்கிறதுக்கு நியாயப்பிரமாணம் ஒத்துக்கல. ஆனா ஆண்ட்ரூவையும் ஜெஃப்ரியையும் சௌந்தரையும் நான்சியையும் ஷெக்கினாவையும் அம்மாவையும் எல்லாரையும் மனவாட்டியா மாத்துறதுக்கு ஒருத்தர் மாத்திரம் தான் ஒத்துக்கிட்டார். அல்லேலூயா. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே தான் என்ன பண்ணாரு, ஒத்துக்கிட்டாரு. நிலத்தை மீட்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த நிலம் கிடைச்சா எனக்கு ஓகே, நான் அதை மீட்கிறேன். ஆனா மோவாபிய ஸ்திரீ என்னால என்ன பண்ண முடியாது, மீட்க முடியும். இப்போ இந்த மனவாட்டி மோவாபிய ஸ்திரீயா இருக்கிறா, கீழ்ப்படிதலோட இருக்கிறா, எல்லாமே இருக்கிறா. நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தால் நம்மளை என்ன பண்ண முடியாது, மீட்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் நம்மை மனவாட்டியாய் மாற்ற முடியும். அதனாலதாங்க புறஜாதி ஆண்டவர் என்ன பண்றாரு, மனவாட்டியாய் மாற்றி வைத்திருக்கிறாருங்க. சொல்றாரு, ஒண்ணு நீ இல்லைன்னா நான், 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் மீட்க முடியும். அப்ப அவன் கையை விரிச்சிட்டான். போவாஸ் சொல்றாரு, நான் மீட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட யாராலையும் நம்மளை இப்பேற்பட்ட ஒரு பதவியை கொடுத்து உட்கார வைக்க முடியாது. எந்த சுதந்திரவாளியா இருக்கட்டும், நம்ம அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், எவ்வளவு நினைச்சாலும் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுக்க முடியாது. ஆனா ஆண்டவர் நினைத்தால் மாத்திரம்தான் நம்மையும் ஒரு பொருட்டா எடுத்து பயன்படுத்துறதுக்கு ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. நம்மள ஒரு பொருட்டா நம்ம ஆபீஸ்லயே நினைக்க மாட்டாங்க, நம்மளுடைய வீட்லயே என்ன பண்ண மாட்டாங்க. நம்மள சில பேரை, உனக்கு இது வராதா, உனக்கு இது செய்ய தெரியாது, உனக்கு இது முடியாதுன்னா ஆண்டவர் தான் சொல்லுவாரு, நீ செய்ப்பா. அப்போ நம்மை மீட்கிறதுக்கு ரூத்தை போல ஒரு மோவாபிய ஒரு புறஜாதியை மீட்பதற்கு நியாயப்பிரமாணத்தால் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடிஞ்சது. இதை முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழற்றி போட்டான். 7ஆம் வசனம் சொல்லுது, மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். பாதரட்சை கழற்றுறது ஒரு உடன்படிக்கை. அதனாலதான் சொன்னேன், இது நியாயப்பிரமாணத்துடைய ஆளுமை. பாதரட்சையை கழட்டி ஒரு உடன்படிக்கை செய்து, இவனை நான் பண்ண முடியாது, நீ என்ன பண்ணிக்கோ, மீட்டுக்கோ. நியாயப்பிரமாணம் கை விழுந்துருச்சு. இதுதான் நான் சொன்னேன், மோசே கிட்ட பாதரட்சை ஏன் கழட்ட சொன்னாரு. அதை 40 வருஷம் கழிச்சு யோசுவா ஏன் பாதரட்சை மறுபடியும் கழட்டினாருன்னா, அந்த உடன்படிக்கை அவரு கம்ப்ளீட் பண்றாரு. அல்லேலூயா.
பாருங்க, இப்போ போவாஸுக்கு மனைவி ஆகிட்டா இந்த ரூத். ஒரு இஸ்ரவேலுக்கு, ஒரு யூதனுக்கு மனைவி ஆகிட்டா இந்த ரூத். வசனம் சொல்லுது 11ஆம் வசனம். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பருமானவர்கள் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை. பாருங்க, இவ்வளவு நேரம் வசனம் சொல்லும் மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத், மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத், மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத். ஆனா இங்க சொல்லுது, உன் வீட்டில் வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ரெண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் எங்க வந்து கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க. புறஜாதியை கொண்டு வந்து அது யாரால சேர்க்க முடியும் அப்படின்னா, அது ஆண்டவராகிய இயேசுவால் மாத்திரம்தான் சேர்க்க முடியும். ஒரு மோவாபிய ஸ்திரீயை கொண்டு வந்து யாரோடு கூட கம்பேர் பண்றாங்கன்னா, ஒரு லேயாளை போலவும் ஒரு ராகேலை போலவும் வாழ்ந்திருக்கும்படியாய். ஹalleluya, ஹalleluya. பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய்னு ஆழ்த்துறாங்க. எங்க புகழ் பெற்றிருக்கணும்? பெத்லகேமிலே. அதாவது ஆண்டவராகிய இயேசு பிறந்த, இயேசு இருக்கிற இடத்துல மணவாட்டி புகழ் பெற்று இருக்க வேண்டும். ஹalleluya. எங்கேயோ இந்த ஒரு ஸ்திரீ இங்க வந்து ராகேலோடையும் லேயாளோடையும் வாழ்த்துறாங்க. அக்செப்ட் பண்ணாத ஒரு ஸ்திரீ. மக்கள் பார்த்தா அவள் மோவாபியர்களை இஸ்ரவேல் எல்லைக்குள்ளேயே விட மாட்டாங்க. ஆனா போவாஸ் என்கிற ஒரு மனிதன் அவரை மனைவியாக்கி கொண்ட காரணத்தினால இங்க வாழ்த்துறான். ராகேலுக்கும் லேயாளை போல என்ன பண்ணணும்? இருக்கணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த போவாஸ் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. பொறுக்கிக் கொள்ள வயல் கிடையாது, வேற ஏதோ நிலத்தில் பொறுக்கிட்டு வந்துருப்போம். ஆண்டவர் சிந்து சொன்ன மாதிரி மற்றவன் யாரும் சிந்து சொல்லியிருக்க மாட்டான். சிந்துறதை எடுத்தா அடிச்சிருப்பான். ஆனா இது எல்லா காரியத்திலும் போவாஸ் ரூத் என்ன பண்றாரு? காப்பாத்துறாரு. காப்பாத்துறது மாத்திரம் இல்ல, நியாயப்பிரமாணம் மீட்க முடியாதத போவாஸ் என்ன பண்றாரு? மீட்கிறாரு. இந்த போவாஸும் ரூத்துக்கும் பிறந்த பிள்ளை சல்மோன், போவாஸ் ஓபேத். இந்த ஓபேத் தான் ஈசாய பெறுறாரு. ஈசாய் தாவீதை பெறுகிறார். எங்க இருந்த மோவாபை கூட்டிட்டு வந்து எங்க ஜாயின் பண்ணிருக்காரு பாருங்க ஆண்டவர். யூத வம்சம், தாவீதின் வம்சம். இதே வம்சத்துல தான் யார் பிறகுறா? இயேசு பிறகுறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த மோவாபிய ஸ்திரீ எங்கேயோ, இந்த மோவாபிய ஸ்திரீ அப்படியே கொண்டு வந்து ஒரு சின்ன கீழ்ப்படிதல், மணவாட்டி சபை ஒரு சின்ன கீழ்ப்படிதல், யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்து உள்ள வந்து வசனம் சொல்லுது, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. பாருங்க, அவ பண்ணது வெறும் கீழ்ப்படிதல். அவன் செஞ்சது வெறும் கீழ்ப்படிதல். மாமியார் கீழ்ப்படிஞ்சா அவ்வளவுதான் பண்ணா. ஆனா வசனம் சொல்லுது, நீ அந்த வெறும் கீழ்ப்படிதல்ல, ஆனா நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே நீ வந்துட்ட. அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கும். என்ன அப்படின்னா, நகோமி கேட்பா, என்ன கேட்டாரு அப்படின்னு சொல்லுவா, இந்த மாதிரி ஒரு சுதந்திரவாளி இருக்காரு அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுது. அப்போ நகோமி சொல்லுவா, அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். 3ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனம். நமக்குன்னு ஆண்டவர் ஒரு சபையா மணவாட்டியா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நமக்கு செய்கிற காரியத்தை முடித்து கொடுக்கும் முன்னே ஆண்டவர் இளைப்பாற மாட்டார். வசனம் சொல்லி, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, முழங்குவதும் இல்லை. நமக்கென்று ஒரு காரியத்தை செய்கிற ஆண்டவர் என்னைக்குமே நமக்கு செய்யாமல் அவர் என்ன பண்ண மாட்டார்? இளைப்பாற மாட்டார். நகோமி சொல்றா, அந்த காரியத்தை கேட்கணும்னு சொல்றா, நாளைக்கு ஒரு முடிவு இருக்கு. அவர் உனக்கு காரியத்தை செய்யாம என்ன பண்ண மாட்டாரு? இளைப்பாற மாட்டார். அப்படியே ஒரு கண்ணில் மூட பார்க்கலாம்.